Dear students, 11th standard chemistry, 7th lesson thermodynamics நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தோட என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம். ஃபஸ்ட்டு இன்டென்சிவ் அண்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன? ஓகேவா? இதில் பாருங்கள், some of the properties of a system depends on the mass or size, whereas other properties do not depend on its mass or size. Based on these properties of a system are grouped as extensive property and intensive properties. ஒரு சில சிஸ்டம் வந்து அதில் உள்ள மாசையும் சைஸையும் டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சில சிஸ்டம் மாசையும் சைஸையும் டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்காது. ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன? The property that depends on the mass or the size of the system is called an extensive property. மாசையும் சைஸையும் டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், இது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள், வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ், இன்டர்னல் எனர்ஜி. வால்யூம்னா இப்போ ஒரு வால்யூமாக ஒரு பீக்கரில் 6 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம், இன்னொரு பீக்கரில் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம். அந்த வால்யூம் வந்து என்ன பண்ணும், அதில் உள்ள அந்த மாஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸை டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கா. அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ், எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், எல்லாமே தான். அடுத்து மாசு, இன்டர்னல் எனர்ஜி, அதில் வந்து எவ்வளோ எனர்ஜி இருக்குது, எவ்வளோ மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து என்னது, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? அப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது அதில் உள்ள மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸு அதோட சைஸ் என்ன பண்ணியிருக்கோம், டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்டென்சிவ் அப்படின்னா அதில் உள்ளதை டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்டென்ஸாக உள்ளதை டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன? The property that is independent of the mass or the system or the size of the system is called an intensive properties. Okay va? Example, refractive index, surface tension, density, temperature, boiling points, freezing points, molar volume. ஓகேவா? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி விலகல், சர்ஃபேஸ் டென்ஷன், ஓகேவா, சர்ஃபேஸ் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்ஸு, டென்சிட்டி, டெம்பரேச்சர், பாய்லிங் பாயிண்ட்ஸ், ஃப்ரீசிங் பாயிண்ட்ஸ், மோலார் வால்யூம், இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தை டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்காது. பாயிலிங் பாயிண்ட்னா ஒரு இதை ஹீட் பண்ணுறோம், அது வந்து சிஸ்டத்தில் வச்சு தான் ஹீட் பண்ணுறோம், ஆனால் சிஸ்டத்தை டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்காது. பாய்லிங் பாயிண்ட்டுக்கு சிஸ்டத்துக்கு சம்மந்தமே இல்லை. அது டெம்பரேச்சர், அதுக்கு வந்து சிஸ்டத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஃப்ரீசிங் பாயிண்ட், சிஸ்டத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. எங்கே வச்சு எந்த மாதிரி சைஸில் வச்சாலும் அது என்ன பண்ணும், ஃப்ரீசிங் ஆயிடும். அடுத்து மோலார் வால்யூம், அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது எல்லாமே நீங்கள் நல்லா ஒற்று நோக்குனீங்கன்னா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது அதில் உள்ளதை டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கும், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது அது என்ன பண்ணி டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்காது. அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைபிக்கல் லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, வால்யூம், மாசு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸு, மோல், எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, ஃப்ரீ எனர்ஜி, ஹீட்டு, கெப்பாசிட்டி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட், கெப்பாசிட்டி எல்லாமே வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இது அந்த சிஸ்டத்தை டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கும். அடுத்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், மோலார் வால்யூம், டென்சிட்டி, மோலார் மாசு, மோலாரிட்டி, மோல் ஃப்ராக்ஷன், மோலாலிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, கெப்பாசிட்டி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தை டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்காது. இது நீங்கள் அந்த ஃபஸ்ட் லெசன் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? கெமிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த லெசனில் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது எல்லாமே அந்த சிஸ்டத்தை டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்காது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ள அதில் உள்ள அந்த எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். அதில் உள்ளதுக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதில் உள்ளதுக்கான அர்த்தம்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பிகினிங் லெசனுக்கு எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அதை ஈஸியாக புரிஞ்சுக்கங்க.
So thank you students, thank you very much.